ஹலோ எவ்ரிவன். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு மாநகரத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். அது ஒரு சர்ப்ரைஸ். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்படி அது உள்ளதுலாமா? இது ஒரு குடியில், இது ஒரு குடியில். எந்த குடிலுக்கு போகலாம்? காலியாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து வயக்காடு விருந்து என்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம். இங்கே பார்க்கலாம் எப்படி சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து புக்கு பண்ணிட்டா வரணும்னு நினச்சோம். ஆனால் புக் பண்ணால் வந்து இடம் இருக்குது இன்றைக்கி லக்கீலி. நம்மளுக்கு வந்து ஒரு ஏசி ரூம் போல் அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து குடில். நம்ம இந்த மாதிரி குடில் மாதிரி ஒரு 4-5 குடில் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி குடிலெல்லாம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு குடில் எடுத்துருக்குறோம். இந்த ஒரு குடில் எடுத்து இங்கே நம்ம பாட போகிறோம். ஓகேங்களா? பச்சை புளி ரசம் எப்படி இதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வெங்காயம், அப்புறமா அந்த பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டெலாம் போட்டு இடித்து எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கெலாம் சாப்பிடுவாங்க. சாப்பாடோடு சேர்த்து அதை இடித்து வச்சு எடுத்துவிட்டு சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். அதே வந்து தண்ணியில் விட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்காங்க. நம்ம பச்சடிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அப்புறமா சலாடுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரை. இப்போ வந்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே கிடைக்கும். நம்ம சாப்பாடு வாங்கினோம்னா இந்த 3 டிஃபால்ட்டாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எதுன்னு செக் பண்ணலாம். இது நாட்டுக்கோழி குழம்பு நினைக்கிறேன். பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமாம், நாட்டுக்கோழி குழம்பு தான் இது. நாட்டுக்கோழி தண்ணி குழம்புன்றாங்க. அது தண்ணியாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி ஃப்ளேவரு, அந்த நாட்டுக்கோழி நீங்கள் அந்த சாப்பிட்டா நாட்டுக்கோழி எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே இருக்கும்.
அது பியூர் ஃப்ளேவர். இது கருவாட்டு குழம்புன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு பாருங்க. டெக்ஸ்டர் இது வந்து திக்காக இருக்குது. மற்றது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக போய் திக்காக இருக்குது. போட்டிருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குது கையில். இன்னைக்கு பார்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கு. ஒரு அத்தன்டிக்காக ஃபீல் இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பள்ளிப்பாளையம். அது வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். உப்பு கறியா? மட்டன் உப்பு கறியில் அடுத்து ஏதாவது சொன்னீங்க? என்ன இருக்குது? வயக்காட்டு ஏதாவது சொன்னீங்களா? இல்லையா? நம்ம இல்லையா? இல்லை, மட்டன் இல்லாமல் நாட்டுக்கோழியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது சொன்னீங்க? நாட்டுக்கோழியில் காட்டு உருவல். காட்டு உருவல்னா என்ன சொன்னீங்க? செமி கிரேவியா? செமி கிரேவி. அது ஒரு இது என்ன இது? சொன்னாங்களே கொஞ்சம் காரமாக உப்பு கறி, மட்டன் உப்பு கறி. கரெக்டு. மட்டன் உப்பு கறி அது என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன் மற்றதோடைய. இந்த மட்டன் ஸ்மெல் அப்படியே இருக்குது. மட்டன் ஸ்மெல் அப்படியே இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த நிறைய அந்த மிளகாய், காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா அத்தன்டிக்காக அந்த கிராமத்தோட இது ஃப்ளேவர். இது ஆக்சுவலி எது நீங்கள் எடுத்து சாப்பிட்டோம்னா நீங்கள் வந்து கிராமத்தில் வந்து சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. நாட்டுக்கோழி காட்டு ரைஸ் மட்டும் ஒரு பவுல் பண்ணணும். ஒரு ரைஸ் ஒரு பவுல். இது ரைஸ் வந்து அன்லிமிட்டட். அது 2 சாப்பிட்டோம். ஆல்ரெடி ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அது அன்லிமிட்டட் தான். இது நாட்டுக்கோழி காட்டு வறுவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவோடு இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணணும், இந்த மிளகாவோடு சேர்த்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்ம நல்லா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சொல்ல, நல்லா இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லை, நல்லா இருக்குது. சாப்பிடும்போது இந்த எல்லா அந்த மசாலாவும் இந்த வத்தல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அடுத்த முறை இந்த பள்ளிப்பாளையம் சாப்பிடும்போது கூட இது எல்லாமே இந்த கருவேப்பிலை, இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நீ வெறுமனையாக எடுத்து இது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. அதே போல் வாங்கின எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாடு பச்சைப்புளி ரசம் ஊற்றிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மட்டன் உப்பு கறி வறுவல். இது வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன். இது வந்துட்டு இங்கே வயக்காட்டு விரும்புகிறே ஃபேமஸ் காட்டு வறுவல் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். முதல்ல மட்டன் உப்பு கறி வறுவலோடு சாப்பிட்றேன். எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. பள்ளிப்பாளையம் சிக்கனோடு சாப்பிட்றேன். நல்லா தேங்காய் சின்னதாக பத்தியாக கட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக குக்காக இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த தேங்காய் வந்து ஆடு ஃப்ளேவர்
நல்ல சூப்பராக இருக்கும். இந்த வயக்காட்டு விருந்துடைய ஃபேமஸ் காட்டு வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் சில்லியெல்லாம் போட்டு ட்ரை சில்லி போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வேறு லெவல். பாயசம் அது கடைசியாக வரும் கொடுக்குங்களா? அது இல்லை, அது வேணாம், போதும். இந்த பச்சைப்புளி ரசத்தில் வெங்காயம் பாருங்கள், ஃபுல்லாக நச்சு போடாமல் 1-2 நச்சு போட்டிருக்காங்க. அதில் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பச்சைப்புளி ரசத்தோடைய இது என்னென்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை வந்து தாளிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் பச்சைப்புளியை கரைச்சி அதோட இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, சீரகம், பெப்பரெல்லாம் நச்சு கலந்து தண்ணியில் நல்லா கலந்து கையிலே கலந்து கொடுப்பாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. நல்லா சாப்பிடுங்க. ஹலோ வெஸ்லி, நம்ம சாப்பிட்டோம். இப்போது வயக்காட்டு தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் ஈரோட்டில். இப்போது நம்ம இதை ரேட் பண்ணணும், சரியா? ஏன் நான் ஒரு ரேட் பண்ணுவேன், நீ ஒரு ரேட் பண்ணணும். ரேட் பண்ணதை நீ ஜஸ்டிஃபை பண்ணணும். இது எந்த ரேட்டிங் எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ ரேட்டுக்குள்ளே, அப்புறம் நான் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். வயக்காட்டு தோட்டத்துக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். வீட்டில் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. அதனால் உங்க கூட வந்தது வந்து உண்மையாலுமே ஒரு மெமரபிள் மூமெண்ட். இட்ஸ் செரிஷிங் டைம் ஆல்சோ. ஓகே, சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுத்தாங்க. 3 குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒன்று வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசம் வந்து எனக்கு எப்போவுமே பிடிச்சிருக்கும். இங்கேயும் நல்லா இருந்துச்சு. சைட் ஷோ வந்து 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன், காட்டு விருந்தில் இங்கே உள்ள ஸ்பெஷல் அத்தன்டிக் டிஷ் ஒன்று, காட்டு வறுவல் சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து மட்டன் உப்பு கறி சொல்லியிருந்தோம். செமி கிரேவியாக இருந்துச்சு. 3மே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த வரமிளகா போட்டிருந்தாங்க. அது ரொம்ப காரமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்தது. என்னுடைய ரேட்டிங் வந்துட்டு ஓவராலாக 7 பாயிண்ட் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, வரமிளகா சொன்னாங்களே, எனக்கு வரமிளகா ரொம்ப பிடிக்கும். அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கலாம். மற்றபடி பாசிட்டிவாக என்ன சொல்லலாம் பார்த்தா, எல்லா டிஷ்ஷுலேயும் அந்த கிராமத்து வாசனை இருந்தது. அது நல்லா இருந்தது. அது சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்ற இடத்த விட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். அது ஒரு ஷுர். நான் என்னோட ரேட்டிங் வந்து ஐ வில் கிவ் 6.7. ஏன் கொஞ்சம் ஒரு 3 ரேட்டிங் கம்மி, 3 பாயிண்ட் கம்மின்னு சொன்னால், இந்த நாட்டுக்கோழி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாட்டுக்கோழி நல்லா இருந்தது. ஆப்வியஸ்லி நாட்டுக்கோழியில் எலும்பு அதிகமாக இருக்கும்ல, அந்த ஒரு விஷயந்தான். உங்களுக்கு நாட்டுக்கோழி வேணான்னா நீங்கள் வந்து பிராய்லரில் வாங்கலாம். அது உங்களுக்கு குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்லாம். அந்த விஷயத்தில் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து சைட் டிஷ்ஷு நான் ஆர்டர் பண்ணோம்.
கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சேன். மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ என்னோட ரேட்டிங் வந்து 6.7. ஓவராலாக இட் வாஸ் வெரி ஃபைன் அண்ட் இட்ஸ் மஸ்ட் ட்ரை. யூ ஆல்சோ ப்ளீஸ் ட்ரை. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னால் உங்களை எல்லோரும் கூட்டின்னு வர முடியல. நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் போட்டோம். ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரையும் உங்களை கூட்டின்னு வந்து இங்கே விருந்து வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சேனல் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாமா? முடிஞ்சால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா வைரல் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.